நாகரிகமாக தான் வச்சார். ஒருமையில வேணா பேசினார். நீ அப்படிங்கிற ஒருமையில பேசினோட சரி, இவரை மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து கற்பனை சித்திரை கதையெல்லாம் சொல்லி என்னைக்குமே பேசினே இல்லை எடப்பாடியார். நீ பதில் சொல்லுன்னு கேட்டிருக்காரு. வயதில் மூத்தவர், கேட்கலன்னு தவறு இல்லை, நீ கேட்கலன்னு தவறு இல்லையே, வயதில் மூத்தவர் தானே. அப்போ அது ஒருமையில பேசுற எனக்கு வலிக்குதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வைக்கிற விமர்சனம், அவர் பையன் வைக்கிற விமர்சனம்லாம் அவருக்கு தெரியலையோ? அப்போ அந்த அரசியல் மாண்பை கடந்து விமர்சனம் வைக்கும் போது எல்லாம் எள்ளி நகையாடி சிரிக்கும் போது தெரியலையோ? அது இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஒருமையில பேசினார். பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதானே தெரியும். ஒருமையில பேசினாலும் இவங்க மாதிரி மலிவா தரம் தாழ்ந்து உண்மைக்கு புறம்பான விஷயம் எதுவும் பேசல. ஒருமையில பேசினாரா இல்லையா? ஒருமையில பேசினாலும் நீங்க பேசியதற்கு எதிர்வினை தானே. இந்த மேடையில் பேசுகின்ற பொழுது கூட ஒருமையில் என்னை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறார், நான் அவர் அளவிற்கு தரம் தாழ்ந்து பேச விரும்பவில்லை என்று கடந்து போகிறார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் யாராக இருந்தாலும் நாகரிகமாக பேச வேண்டும் என்பது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை. ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் சத்யன் அவர்கள் அவங்க பேசலையான்னு திருப்பி கேட்டாரு. முதலமைச்சர் எந்த இடத்தில் என்னைக்கு ஒருமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்படி பேசினார், அல்லது முதலமைச்சர் இந்த மாதிரி ஒண்ணு பேசினார் பாருங்க, இது கண்ணியத்திற்குரியது என்று சொல்வாரே என்று சொன்னால் அது குறித்து நம்ம இங்க இருக்கக்கூடிய அரங்கில் இருக்கக்கூடியவருடைய கருத்துக்களை அறிய முற்படலாம். சரவணன் கருத்து கேட்கலாம், அருணன் கருத்து கேட்கலாம், என்டி நீங்க கருத்து கேட்கலாம். ஆனால் அவர் கடந்த முதல் சுற்று அதை சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, கொத்தா அவர் பேசலையான்னு திருப்பி சொன்னாரே தவிர அவர் எங்கு பேசினார். ஆனா அவர் தன்னுடைய தலைவர் பேசினதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எஸ், ஒருமையில் பேசினார், அதான் வீடியோ இருக்கேன்ட்டாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது அப்படி பேசினார் அப்படிங்கறத அவர் சொல்லவில்லை. அது இருக்கட்டும். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? எடப்பாடியார் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் தருகின்ற தரவுகளும் ஆதாரத்துக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் அது நிறைவேற்றாமல் இருக்கு. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுடைய தோல்வி, இதைத்தான் களத்துல பேசுறாரு. இதைத்தான் என்ன பேசுறது தனிநபரா? பிரச்சனை அது இல்ல. இப்ப பாஜக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு சிக்கல்களை தருவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது அவங்க நினைச்ச எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ நாங்க நினைச்ச மாதிரியான ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, நீங்க இல்லை என்ற கோபம் தான் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு காரணம் என்று சொல்கிறார் அல்லவா? இப்ப நாங்க கேள்வி கேட்டோம் பதில் சொல்ல என்று அன்பு சகோதரர் கோவி சத்யன் திருப்பி சொன்னார். 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன என்று பட்டியல் போட்டு கொடுத்து விட்டார் முதலமைச்சர். சரி, நான் என்ன கேட்கிறேன், 100 மதிப்பெண் வாங்குவேன் என்று சொன்ன ஒரு மாணவன் 80 மதிப்பெண்ணோ 85 மதிப்பெண்ணோ வாங்கியிருக்கான். அவனை பார்த்து ஒரு மாணவன் சொல்றான், நீ 100 வாங்குவேன வாங்கிட்டியான்னு திருப்பி அந்த மாணவன் கேட்கிறான். சரி, நீ 100 வாங்குவேனே, நீ எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு பார்த்தா 20 மார்க் வாங்கி வச்சிருக்கான் அந்த மாணவன். 100 மதிப்பெண் வாங்குவேன் என்று சொல்லி 20 மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவன் 100 மதிப்பெண் வாங்குவேன் என்று சொல்லி 80 85 மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவனை பார்த்து நீங்க என்ன செஞ்சேன்னா, இப்ப இதெல்லாம் யார் செஞ்சா? காக்கா தூக்கிட்டு வந்து போட்ட திட்டமா இதெல்லாம்? சரி, காலை உணவு திட்டம் யார் கொண்டு வந்தா? எடப்பாடி பழனிசாமியா? நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கட்டணமில்லாத பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதிதாக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். சரி, எத்தனை திட்டங்கள்? கிண்டியில ஒரு பெரிய பன்னோக்கு மருத்துவமனை யாரு கிட்டனா? எம்ஜிஆரா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அல்லது எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்ஆ? அது இருக்கு, அது ஒரு பக்கம். அதனால திருப்பி இவங்க ஒரு கட்டமைப்பை விரும்புறாங்க. நீங்க இங்க நடைபெற்ற திட்டம் ஒண்ணுமே நடைபெறலைன்னா அதை யாருக்கு கிரெடிட் எடுத்துக்க போறீங்க? அதெல்லாம் இந்த ஆட்சியில நடைபெற்றதானே சார்? நான் ஒரு ரொம்ப சிம்பிளா நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக நேயர்களுக்கு கேட்கிறேன் சார், அன்போடு. ஒண்ணுமே நடக்கல வைங்க சார், ஒரு ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல சார். ஜி.கே. நாகராஜ் சார் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தான் சர்டிபிகேட் கொடுக்குது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடு. ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது, ஒரு நிமிஷம் சார், ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது அது 1 விழுக்காடு கூட இல்ல. 1 விழுக்காடு கூட இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கொரோனா 1.5 வருஷம் தின்னுட்டு போயிடுச்சு. இயற்கை சீற்றங்கள், ஒன்றிய அரசுடைய தடை, ஆளுநர் ஒரு பக்கம் சிக்கல், இவ்வளவுத்தையும் தாண்டி 11.19 விழுக்காடு வந்திருக்குன்னா எதுவுமே நடக்காம தான் வந்துருச்சாங்கிற கேள்வி இருக்குது. திருப்பி அரைச்சு மாவு புளிச்சது கூட தெரியாம மீண்டும் அதே விமர்சனம் தான். புதிதாக எந்த விமர்சனமும் இல்லை. இடி ரைடு வந்தவொடனே எதேர்ச்சியாக மத்திய நிதி அமைச்சரை ஏர்போர்ட்ல சந்திச்சேன்னு நடந்த நாடகத்தையும் பார்த்துட்டோம். தன்னோட பயணம் துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு முன்னாடி 45 நிமிடங்கள் 1 to 1 சொல்லி மோடி அவர்களை போட்டு தமிழக நலன் குறித்து பேசினேன்னு சொன்ன கதையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த உருட்டுகளும் புரட்டுகளும் கொண்ட திமுக சொல்ற எந்த விமர்சனமும் களத்துல எதிரொலிக்கல, மக்கள் மன்றத்தில் அது எதிரொலிக்கலங்கிறதா உண்மை. அரசு, ஒன்றிய அரசு, ஒரு பிரதமர் நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டுகிறார், ஒரு முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனதே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு போனாரு? அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 4 கார் மாறி போய் எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. அதுதான் விமர்சனம் பொருளாகிறது. நீங்க சொல்லிட்டு போங்க, யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்ததுக்கு அப்புறம் மண்மொழி மானத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
ஊழல் வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கச்சத்தீவை திமுக தரவாத்து கொடுக்கும். அதை நாங்க மீட்கணும். என்ன 2 நிமிடங்களை சொல்லி முடிச்சிடறேன் சார். கச்சத்தீவை பத்தி தொடர்ச்சியா ஆண்டாண்டு காலமாக ஊடகவாதங்கள்ல ஒரு பொய் பரப்புரையை வைத்து வருகிறார்கள். 1971ஆம் ஆண்டு இலங்கை அரசு கச்சத்தீவை சொந்தம் கொண்டாட தொடங்கிய பொழுதே கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது என்று ஆதாரங்களை திரட்டுவதற்கு சட்ட பேராசிரியர் எஸ் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஆதாரங்களை திரட்டியவர் கலைஞர். ஆதாரங்களை திரட்டி 1973 கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். 1974 ஜூன் மாதம் கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நாடாளுமன்றத்தில் எல்லாம் ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு சட்ட அமைச்சர் மாதவன் கலைஞர் 2 பேரும் நேரா போய் இந்திரா காந்தியை சந்தித்து வலியுறுத்தி இந்த அறிக்கையை கொடுக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங்கை சந்தித்து கொடுக்கிறார்கள். முரசொலி மாறனும் இராச்சலினும் அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது கடும் எதிர்ப்பை பதிவு செய்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறார்கள். 1974 ஜூன் 29ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட்டுகிறார். சட்டமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த காங்கிரஸை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரித்தன. ஒரே ஒரு கட்சியை தவிர அது அஇஅதிமுக. அந்த கூட்டத்திலிருந்து அதிமுக வெளிநடப்பு கோவையை சேர்ந்த அரங்கநாயகம் அவர்கள் வெளிநடப்பு செய்தார் என்பதுதான் வரலாறு. அதிமுக துரோகம் செய்தது. கண்டன கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. தஞ்சையில் கலைஞர் பேசினார், சென்னையில் பேராசிரியர் பேசினார், ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்டாலின் அவர்கள் பேசினார். 1976 ஜூன் 31ஆம் தேதி இந்திரா காந்தியை எதிர்த்து வலிமையாக போராடிய காரணத்துக்காக திமுக ஆட்சியை கலைத்தார் இந்திரா காந்தி. திமுகவோடு கைகோர்த்தவர் எம்ஜிஆர். படத்தோட பேரையும் சொல்லுங்க. படத்தோட பேர் நான் சொல்றேன். படத்தோட பேர் கோவை சத்தியனின் அங்கப்புழுகும் அதற்கு செந்தில்வேலின் ஆதாரப்பூர்வமான பதிவு. கோவை சத்தியனின் அங்கப்புழுகும் கோவை சத்தியனின் அங்கப்புழுகும் அதற்கு செந்தில்வேலின் ஆதாரப்பூர்வமான பதிவு. வெளிப்படையான சந்திப்பு தானே. அந்த சந்திப்பை நீங்க அடகு வைத்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது சரியா? நீங்க வச்சது உண்மைதானே சார்? நான் வேணா பட்டியல் கொடுக்குறேன். நீங்க நிதி ஆயோக் கூட்டம் நான் சொல்றேன். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒன்றிய அரசு கொடுத்தது, ஒன்றிய அமைச்சர் கொடுத்தது. மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள் உள்ளிட்ட 5 அமைச்சர்களை கொண்ட குழுவை போட்டு தான் சொத்து வரி உயர்வை நீங்க உயர்த்தி ஆகணும். உயர்த்தாவிட்டால் நாங்க உங்களுக்கு தர வேண்டிய எந்த இதையும் தரமாட்டோம், கிராண்ட்ஸையும் தரமாட்டோம்னு ஒன்றிய அரசு சொன்னது. நீங்க விட்டுதானே கொடுத்தீங்க. உங்களுடைய ஆட்சி காலத்துல நீட்டை விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு அப்ப இந்த ஆட்சி காலத்துல புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்கொண்டால் தான் 2500 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பேன் என்று சொல்கின்ற பொழுது நீங்க 5000 கோடி தரதா இருந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு இவர் ஃபைட் பண்றாருல. இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையும் இந்த அரசு ஏத்துக்க மாட்டேங்குதுல. நீங்க சிஏஏவை அக்செப்ட் பண்ணீங்களே, சிஏஏவை ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டு ஆதரிச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற பொழுது என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வார்த்தை பழகு சார். நாடாளுமன்றத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை சிஏஏ. அந்த சிஏஏ பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து ஓட்டு போட்டு நிறைவேற்றிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல்ல இவர் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏஏவை நீக்குவோங்கிறாரு. குறைந்தபட்சம் இந்த கூட்டணி பேசுகின்ற பொழுது ஐயா சிஏஏவை நீக்கணும், நீட் விலக்கு தரணும், இது போன்ற ஒப்பந்தங்களை போட்டாலும் அந்த கூட்டணி வைங்க, வெளிப்படையா வைங்க என்பதுதான் என்னுடைய கேள்வி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.